ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அச்சு ஜெய்ஷு vlogs. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ரோட்டு கடைகள்ல கிடைக்கிற பால் கடம்பு எப்படி ஈஸியா வீட்லயே செய்யலாங்கிறது தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பால் கடம்பு செய்யறதுக்கு அகரகர் பாக்கெட் ஒரு 10 கிராம் உள்ள அகரகர் பாக்கெட் எடுத்திருக்கேன். அதை பிரிச்சுட்டு கட் பண்ணிட்டு குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு தண்ணியில நல்லா ஊற வச்சுக்க போறேன். ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்க போறேன். நம்ம டைரக்டா பால்ல சேர்க்கும் போது அது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதனால இது போல நீங்க ஒரு 10 மினிட்ஸ் இல்ல 15 மினிட்ஸ் தண்ணியில ஊற வச்சுட்டு மிக்சியில போட்டு நல்லா அரைச்சிட்டு அதை சேர்க்கும் போது சீக்கிரமா நமக்கு வெந்து வந்துடும். இப்ப நம்ம ஊற வச்சாச்சு. ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு நம்ம ரெடி பண்ணலாம். நெக்ஸ்ட் பாத்திரத்தை அடுப்புல வச்சுட்டு இன்னைக்கு நான் 1/2 லிட்டர் பால் சேர்த்திருக்கேன். தண்ணி சேர்க்காத 1/2 லிட்டர் பால் சேர்த்திருக்கேன். அது நல்லா பொங்கி வரட்டும். அந்த டைம்ல நம்ம ஊற வச்சிருந்த அகரகர் நல்லா ஊறி இருக்கும். இதை மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. நல்லா அரைச்சு சேர்க்கும் போது அது என்ன ஆகும்னா, பால்ல சேர்க்கும் போது சீக்கிரமா நமக்கு வெந்து வந்துடும். ரொம்ப டைம் எடுத்துக்காது. இப்ப பால் நல்லா பொங்கி வந்துருச்சு. இந்த டைம் நம்ம அரைச்ச அகரகரை இது கூட சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு 1/2 கப் பால் பவுடர் சேர்த்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. பால் பவுடர் சேர்க்கும் போது டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும், அதனாலதான் நான் சேர்த்திருக்கேன். இப்ப 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு ஒரு 1/2 கப் சுகர் சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா அந்த அகரகர் வெந்து வர வரைக்கும் நல்லா கொதி வரட்டும். பாருங்க, சூப்பரா இப்ப பொங்கி வந்துருச்சு. அகரகரும் நல்லா வெந்துருச்சு. இந்த டைம்ல நம்ம ஒரு வேற பாத்திரத்துல மாத்திக்கலாம். மாத்திட்டு ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சிடலாம். ஃப்ரிட்ஜ்ல ஃப்ரீசர்ல வைங்க. சூப்பரா அது ஒரு 3 to 4 ஹவர்ஸ் இருந்தாலே போறோம். சூப்பரா ரெடி ஆயிடும். பாத்தீங்களா எப்படி சூப்பரா ரெடி ஆயிருக்குன்னு. இப்ப நம்ம கத்திய வச்சு சுத்திரும் நம்ம கீரல் போட்டுக்கலாம். கீரல் போட்டு இப்போ ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். எவ்வளவு சூப்பரா ரெடி ஆயிருக்கு பாருங்க. ரோட்டு கடை பால் கடம்பு நீங்க வீட்லயே ஈஸியா செஞ்சு சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ரோட்டு கடைகள்ல கிடைக்கிற பால் கடம்பு குட்டி குட்டியா டம்ளர்ல கொடுத்திருப்பாங்க. நான் இன்னைக்கு அதிகமா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரே பவுல்லே பண்ணிட்டேன். இதை நம்ம கேக் வெட்டுற மாதிரி குட்டி குட்டி பீசஸா வெட்டிட்டு நம்ம இதை சாப்பிட்டுக்கலாம். சூப்பரா இருக்கும். இனி கடைகள்ல வாங்க வேண்டாம், ஈஸியா நம்ம வீட்டிலே செஞ்சு குழந்தைங்களுக்கு ஹெல்தியா கொடுக்கலாம். நீங்களும் இது போல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். பாய்.